Hi guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல உள்ள ஒரு இம்பார்ட்டன்டான டிஸார்டரான மயாஸ்தீனா கிரேவிஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்னா என்ன, மயாஸ்தீனா கிரேவிஸ் எப்படி கிளினிக்கல் பிரசன்டேஷன் இருக்கு, எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அந்த மயாஸ்தீனா கிரேவிஸ் அப்படிங்கிறது ஒரு நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல வர ஒரு டிஸார்டர். இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஆட்டோ இம்யூன் அப்படின்னா நம்மளோட பாடியோட செல்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நம்மளோட பாடியே ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் இங்கே உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே ஒழுங்காக நடக்காது. இந்த மாதிரி நம்ம பாடிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடியே ஒரு ஆன்டிபாடியை செக்ரேட் பண்ணனால இது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இப்போ இந்த டிஸார்டர் எங்கே வருது அப்படின்னா நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல வருது. நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம பாடியில் எல்லா மசில் ஒழுங்காக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா நமக்கு நர்வ்ஸ் தேவைப்படும். ஓகேவா? இந்த நர்வ்ஸ் இந்த மசில் கூட அட்டாச் ஆகும். இந்த ஏரியா பேர் தான் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அப்படிங்கிறது நர்வ்ஸ் நர்வும் மசிலும் யுனைட் ஆகிற இடம் தான் அந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். இந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் நம்ம அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே நர்வ்ஸோட டெர்மினல் இருக்கு. ஓகேவா? இது ஆக்சான் டெர்மினல், அதாவது நர்வோட கடைசி பார்ட் தான் இந்த டெர்மினல். இப்போ கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு மசில் இருக்கு. இந்த மசில்ல என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு ரிசெப்டார்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ரிசெப்டார்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ரிசெப்டார்ஸ்ல அதாவது இந்த ரிசெப்டார்ஸ்ல நமக்கு இங்க இருந்து நமக்கு அசிடைல் கோலின் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும். இது இங்க ரிசெப்டார்ல பைண்ட் ஆனோடனே நம்ம மசிலோட கண்ட்ராக்ஷனை எலிசிட் பண்ணுவோம். ஓகே, மசில் கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். இப்போ ஆக்சுவலா இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நார்மல் பிசியாலஜி பார்த்துட்டு மயஸ்தீனா கிரேவிஸ்ல என்ன நடக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலா இங்க என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல உள்ள டெர்மினல் ஆக்சான் டெர்மினல் இருக்கு. இங்கே நமக்கு மசில் இருக்கு. ஓகேவா? மசில் இருக்கு. இங்கே நமக்கு ஆக்சான் டெர்மினல் இருக்கு. இப்போ நமக்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா நர்வ் இம்பல்சஸ் நமக்கு பிரெயின்லேருந்து அப்படியே நர்வ்ஸ் மூலமாக மசில் பக்கத்தில் உள்ள அந்த நர்வ் வரைக்கும் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நமக்கு 2 சேனல் இங்கே இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா நமக்கு ரெண்டுமே கால்சியம் சேனல் தான். ஒரு சேனல் கால்சியமை ஸ்லோவாக உள்ளே அனுப்பும். இன்னொரு சேனல் ஃபாஸ்ட்டாக அனுப்பும். ஓகேவா? இந்த ஃபாஸ்ட்டாக அனுப்புகிற இந்த சேனல் பேர் என்ன அப்படின்னா P/Q டைப் சேனல். P/Q டைப் சேனல். இன்னொன்று ஸ்லோவாக கால்சியம் அனுப்புகிற சேனல். இப்போ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இங்கே வந்தோடனே நமக்கு என்ன அப்படின்னா கால்சியம் உள்ளே வந்துடும். கால்சியம் உள்ளே வந்தோடனே நமக்கு என்ன அப்படின்னா ஒரு சில வெசைக்கிள்ஸ் இந்த மாதிரி ஒரு வெசிக்கிள்ஸ் இருக்கும். இந்த வெசிக்கிள்ஸ்குள்ள தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அசிடைல் கோலின் இருக்கும். ஸோ தட் இந்த கால்சியம் இங்கே ரிலீஸ் ஆகணும்னு இந்த வெசிக்கிளில் போய் அசிடைல் கோலினை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ தட் அசிடைல் கோலின் அங்கேருந்து ரிலீஸ் ஆகி நமக்கு வெளியே இந்த சினாப்ஸில் வந்துடும். சினாப்ஸ் அப்படிங்கிறது 2 ஏரியாவுக்கு நடுவில் உள்ள கேப். இந்த சினாப்ஸில் வந்துடும். இந்த சினாப்ஸில் வந்ததுக்கப்புறம் நமக்கு மசிலில் ஒரு ரிசெப்டார்ஸ் இருக்கும். இந்த ரிசெப்டார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அசிடைல் கோலினை உள்ள பைண்ட் பண்ணிக்கும். இந்த அசிடைல் கோலின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரிசெப்டார்ஸ்குள்ள பைண்ட் பண்ணிக்கும். பைண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மசிலோட கண்ட்ராக்ஷன் நடக்கும். இதுதான் ஆக்சுவலாக நம்ம மசில் கண்ட்ராக்ட் ஆகக்கூடிய எபிலிட்டி உள்ள ஒரு இடம். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம மசில் கண்ட்ராக்ட் ஆகும்னா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் நடக்குது. அண்ட் இந்த மாதிரி அசிடைல் கோலின் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அசிடைல் கோலின் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு என்சைம் இருக்கு, அசிடைல் கோலினெஸ்டரேஸ். ஓகேவா? இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸசிவாக உள்ள அசிடைல் கோலினை டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுரும். இதுதான் ஆக்சுவலாக நம்ம மசிலில் நடக்கக்கூடிய விஷயம். இன்கேஸ் இந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல அதுவும் பர்டிகுலராக என்ன அப்படின்னா இந்த ரிசெப்டார்ஸில் ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், ஆக்சுவலாக அசிடைல் கோலின் தான் இது கூட பைண்ட் ஆகணும். ஓகேவா? இன்கேஸ் இந்த ரிசெப்டார்ஸ் கூட வேற ஏதாவது ஒரு ஆன்டிபாடி நமக்கு பைண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இங்கே மசில் இருக்கு, இங்கே நமக்கு ரிசெப்டார்ஸ் இருக்கு. இந்த ரிசெப்டார் கூட ஆக்சுவலாக அசிடைல் கோலின் பைண்ட் ஆகணும். ஆனால் அசிடைல் கோலின் பதிலாக நமக்கு இங்கே வேற ஒரு ஆன்டிபாடி இது கூட பைண்ட் ஆயிட்டு இப்போ என்ன ஆகும், நம்மளால அசிடைல் கோலின்
வந்து இங்கே வந்து பைண்ட் ஆக முடியாது. ஸோ தட் மசில் எதுவுமே கண்டாக்ட் வந்து பண்ண முடியாது. அதனால இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த மயோசினியா கிரேவிஸில் மசில் கண்டாக்ட் ஆக முடியாதனால மசில் வீக்னஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, மசில் வீக்னஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூச்சராக இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இதில் வந்து ஒரு ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஆன்டிபாடி என்ன பண்ணுது, எதுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அசிட்டைல் கோலைன் ரிசெப்டார்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து இந்த ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் வந்து ஆகுது. ஸோ இந்த ஆன்டிபாடி வந்து இது கூட பைண்ட் ஆகிட்டு அசிட்டைல் கோலைனை பைண்ட் பண்ண விடுறதில்ல. அதனால நம்ம வந்து இந்த மயோசினியா கிரேவிஸ் வந்து வருது. இப்போது வந்து இதோட வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இது வந்து டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன். நம்ம வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் நிறைய டைப் வந்துட்டு இருக்கு. அதில் டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் வந்து இந்த மயோசினியா கிரேவிஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எப்போயுமே இல்லைனா மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து இந்த மயோசினியா கிரேவிஸ் வந்து எதோட அசோசியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இதோட அசோசியேட்டடாக நிறைய டிசீஸ் வந்துட்டு இருக்கும். அதில் வந்து தைமஸில் ஏதாவது ஒரு பேத்தாலஜி வந்து இந்த மயோசினியா கிரேவிஸ் டிசீஸோட சேர்ந்து வந்து வரலாம். அண்ட் அது போக நமக்கு தைராய்டு பேத்தாலஜியோட சேர்ந்துமே வந்து இந்த மயோசினியா கிரேவிஸ் வந்து வரலாம். ஓகேவா, ஒன்று வந்து தைமஸ், இன்னொன்று வந்து தைராய்டு, இது ரெண்டுமே சேர்ந்துமே வந்து நமக்கு இந்த மயோசினியா கிரேவிஸில் வந்துட்டு வரலாம். ஸோ தட் இந்த ரெண்டு பேத்தாலஜியுமே நம்ம மயோசினியா கிரேவிஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் பேஷண்ட்டுக்கு வந்து அதில் ஏதாவது பேத்தாலஜி இருக்கா அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வரக்கூடியது வந்து என்ன அப்படின்னா மசில் வீக்னஸ் தான். ஓகேவா, ஸோ தட் இவங்களுக்கு வந்து மசில் வீக்னஸ் வந்து இருக்க போகுது. இந்த மசில் வீக்னஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மசில் வீக்னஸ் வந்து நமக்கு மார்னிங், அதாவது எந்திரிச்சோடனே இந்த மசில் வீக்னஸ் வந்து அவ்வளோவா வந்துட்டு இருக்காது. ஓகேவா, கம்மியாக தான் வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து ஏன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஓரளவு அசிடைல் கோலின் இருக்குது. ஸோ நமக்கு நிறைய காம்பன்சேட்டிவ் மெக்கானிசம் வந்து நடக்குது. காம்பன்சேட்டிவ் மெக்கானிசம் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஒர்க் வந்து நடக்கல அப்படின்னா நம்ம பாடி வந்து என்ன பண்ணும், காம்பன்சேட் பண்ண நிறைய ஒர்க் வந்து பண்ணும். ஸோ தட் இந்த மாதிரி நம்ம மார்னிங் எந்திரிச்சோடனே அவங்களுக்கு அந்த ஃபீச்சர்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. ஓகேவா, காம்பன்சேட்டிவ் மெக்கானிசம் வந்து கொஞ்சம் நிறைய நடந்து ஓரளவு அந்த சிம்டம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு பண்ணும். இது வந்து மார்னிங். இதே வந்து நம்ம மார்னிங் ஆகி டுவர்ட்ஸ் டே வந்து மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம வரும்போது என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேவில் இந்த அசிடைல் கோலின் எல்லாமே சொல்லி முடிஞ்சிடும். இந்த அசிடைல் கோலின் வந்து திருப்பி காம்பன்சேட்டிவ் மெக்கானிசமே வந்துட்டு நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா ஓரளவு தான் அது காம்பன்சேட் பண்ணும். இப்போ எண்ட் ஆஃப் டே வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து மசில் வீக்னஸ் வந்து விசிபிளாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபெட்டிக், மசிலோட ஃபெட்டிக்குமே அதிகமாக வந்துட்டு இருக்கும். இப்போ மார்னிங் ஆஃபீஸ் போகிற ஒருத்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐ மசில்ஸ் வந்து ஃபெட்டிக் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகுது ஐ மசில்ஸ் வந்து மயோசினியா கிரேவிஸில் காமன் அஃபெக்ட் வந்து ஆகும். ஸோ தட் ஓரளவு அவங்க கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சிருக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால முடியாது. அசிடைல் கோலின் முடிஞ்சிடும், அந்த காம்பன்சேட்டிவ் மெக்கானிசமும் வந்து இருக்காது. ஸோ தட் என்ன பண்ணுவாங்க, ஐ வந்து க்ளோஸ் பண்ணி டே ஆக ஐ வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஃபெட்டிக், மசிலோட ஃபெட்டிக்குமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா, காமனாக வந்து இவங்களுக்கு ஐ மசில்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால நமக்கு டோசிஸ் வந்துட்டு இருக்கும். டோசிஸ் அப்படின்னா ஐயை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் வந்து பண்ண முடியாது, ஃபுல்லாக ஓப்பனும் பண்ண முடியாது. ஸோ தட் பார்ஷியலாக வந்து இந்த மாதிரி வந்து ஐ வந்து ஓப்பனில் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து டோசிஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அந்த டோசிஸ் வந்து எப்போவுமே யூனிலேட்டரலாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு சைடு மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். ரொம்ப சிவியர் ஆகும்போது தான் நமக்கு பைலேட்டரலே வந்து வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதில் ஒரு சைன் வந்துட்டு இருக்கு, காகன் லிட் ட்விச். இந்த காகன் லிட் ட்விச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக மேலேயே பார்க்க சொல்கிறோம். ஓகேவா, அப்வர்ட் கேஸே நம்ம பார்க்க சொல்கிறோம். இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன அப்படின்னா நம்மளோட ஐலிட் வந்து ட்விஸ்ட் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம அப்போட பார்க்கும்போது ஐலிட் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி விரியும். இதுதான் வந்து இந்த காகன் லிட் ட்விச். இதுவுமே நம்ம வந்து பார்க்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இதோட டைப்ஸ், இந்த மயோசினியா கிரேவிஸில் டைப்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்குலர் அப்படிங்கிறது ஆக்குலர் மயோசினியா கிரேவிஸ். இதில் வந்து எந்த மசிலுமே அஃபெக்ட் ஆகிருக்காது, ஐ மசில் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். பேஷண்ட்க்கு டோசிஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஜென்ரலைஸ்டு மயோசினியா கிரேவிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐ மசில் மட்டும் இல்லை மற்ற எல்லா லிம்ஸுள்ள மசிலுமே வந்து அஃபெக்ட் வந்து ஆயிருக்கும். அண்ட் தேர்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா மயோசினியா கிரேவிஸ் கிரைசிஸ். இந்த மயோசினியா கிரேவிஸ் கிரைசிஸ் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். இதில் என்ன அப்படின்னா நார்மலாக வந்து நமக்கு மசிலோட வீக்னஸை தாண்டி ரெஸ்பிரேட்டரி மசிலுமே இதில் வந்து அஃபெக்ட் வந்து ஆகும். ரெஸ்பிரேட்டரி மசில் அஃபெக்ட் ஆகும்போது அவங்களால ஒழுங்காக ப்ரீத்திங் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தட் மயோசினியா கிரைசிஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டான விஷயம், நம்ம உடனே பார்க்க வேண்டிய விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் மயோசினியா கிரேவிஸ் இருக்கும் நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்லாம் எடுக்கலாம்.
ஃபஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து சிங்கிள் ஃபைபர் எந்த மசிலை வந்து நம்ம இது பண்ணுறோமோ அந்த மசிலோட ஃபைபரில் உள்ள இஎம்ஜி வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா. இஎம்ஜியில் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து இஎம்ஜியில் எப்படி மசிலில் வந்து ஒழுங்காக நர்வ் சப்ளைலாம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆன்டிபாடி, இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நம்ம படிச்சனால இந்த ஆன்டிபாடி வந்துட்டு இருக்கான்னு பார்க்கணும் ஓகேவா. ஆன்டிபாடி அகெயின்ஸ்ட் அசிட்டைல் கோலின் ரிசெப்டார், இந்த ஆன்டிபாடி வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் அது போக மற்ற என்ன ஆன்டிபாடி அப்படின்னா ஆன்டிபாடி மஸ்க் ஆன்டிபாடி ஓகேவா, மஸ்க் ஆன்டிபாடி, அதுக்கப்புறம் வந்து ஆன்டி LRPA ஆன்டிபாடி, இந்த ஆன்டிபாடியுமே நம்ம பாடியில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இது இருந்தது அப்படின்னா நம்ம myasthenia gravis அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, நர்வ் கண்டக்ஷன் வெலாசிட்டி வந்து நம்ம பார்க்கணும். இந்த நர்வ் கண்டக்ஷன் வெலாசிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த myasthenia gravisல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இனிஷியலாக அவங்களுக்கு வந்து அசிட்டைல் கோலின் இருக்கனால நல்லா வந்து மசில் கண்டாக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிராஃப் அப்படியே இந்த மாதிரி கீழே வந்து போயிடும். ஏன்னா அசிட்டைல் கோலின் வந்து ஃபுல்லாக கம்மியாயிட்டே வரனால நமக்கு கீழே வந்து போயிடும். இந்த பேட்டர்ன் பேர் என்ன அப்படின்னா டெக்ரிமெண்டல் ரெஸ்பான்ஸ். டெக்ரிமெண்டல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இனிஷியலாக நமக்கு myasthenia gravisல அசிட்டைல் கோலின் நல்லா இருக்குது, ஸோ தட் அது வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து மசில் வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் போக போக என்ன ஆகுது அப்படின்னா அந்த அசிட்டைல் கோலின் வந்து கம்மியாகுது. ஸோ தட் வந்து நமக்கு இந்த நர்வ் கண்டக்ஷன் வெலாசிட்டியுமே வந்து கம்மியாகி நமக்கு டெக்ரிமெண்டல் ரெஸ்பான்ஸ் வந்து வருது. அண்ட் ஃபோர்த்து நம்ம கிளினிக்கலாக பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் என்ன அப்படின்னா ஐஸ்பேக் டெஸ்ட். இந்த ஐஸ்பேக் டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஐஸை வந்து நம்ம ஒரு பேக்கில் வந்து போட்டு அதை வந்து பேஷண்ட்டோட அஃபெக்டட் ஐஸில் வந்து வைப்போம். இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்பான்டேனியஸாக அவங்களோட கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் அந்த டோசஸ் வந்து கம்மியாகி அவங்களால க்ளோஸும் ஓப்பனும் வந்து பண்ண முடியும். ஸோ தட் இது வந்து ஐஸ்பேக் டெஸ்ட். அண்ட் ஃபைனலாக பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் வந்து என்ன அப்படின்னா என்ட்ரோஃபோனியம் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்போம். இந்த என்ட்ரோஃபோனியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அசிட்டைல் கோலினெஸ்டேஸ் இன்ஹிபிட்டார், அதாவது நமக்கு வந்து ஒரு என்சைம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அசிட்டைல் கோலினெஸ்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ தட் நமக்கு வந்து அசிட்டைல் கோலினை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இந்த என்சைம் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே வந்து அசிட்டைல் கோலின் வந்து நமக்கு டெஸ்ட்ராய் பண்ணணும், நமக்கு வந்து அந்த அசிட்டைல் கோலின் வந்து டெஸ்ட்ராய் பண்ண அவசியம் இல்லை. ஸோ தட் இந்த என்சைமை வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து இன்ஹிபிட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த என்ட்ரோஃபோனியம் இந்த ட்ரக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் பேஷண்ட்க்கு வந்து இந்த ட்ரக்கை நம்ம இன்ஹிபிட் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிம்டம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து டோசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து என்ட்ரோஃபோனியம் டெஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு myasthenia gravis இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்குள்ளே வந்து போகணும். என்ன மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத டிசைட் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐ மசில் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு, மற்ற எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஐ மசில் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்க பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அசிட்டைல் கோலினெஸ்டேஸ் இன்ஹிபிட்டார்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதுவும் சேம் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே ட்ரக் மாதிரி தான் வந்து ஆக்ட் வந்து ஆகும். ஆனால் இது வந்து லாங் ஆக்டிங் ட்ரக்டாக வந்துட்டு இருக்கும் ஓகேவா. ஸோ தட் அசிட்டைல் கோலினெஸ்டேஸ் அந்த என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரக் வந்து கொடுப்போம். என்ன ட்ரக் வந்து கொடுப்போம் அப்படின்னா பைரிடோஸ்டிக்மைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக் வந்து கொடுப்போம் ஓகேவா. அந்த ட்ரக் வந்து கொடுக்கறனால நமக்கு அசிட்டைல் கோலினெஸ்டேஸ் என்சைம்ஸ் வந்து இன்ஹிபிட் வந்து ஆகுது. அண்ட் செகண்ட் நம்ம பார்த்த அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னா ஜென்ரலைஸ்டு myasthenia gravis. இதில் வந்து ஐ மசில் மட்டும் இல்லாமல் நம்ம லிம்ப்ல மசிலுமே வந்து அஃபெக்ட் வந்து ஆகுது. இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் அந்த பைரிடோஸ்டிக்மைன் அந்த அசிட்டைல் கோலினெஸ்டேஸ் இன்ஹிபிட்டார்ஸ் வந்து கொடுப்போம். அது போக வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளான் ஃபார் தைமக்டமி, அதாவது தைமஸில் வந்துட்டு ஒரு அப்நார்மாலிட்டியும் நமக்கு வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அது நம்ம வந்து தைமஸ் கிளாண்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சர்ஜரி வந்து நம்ம பண்ணுறதுக்கான பிளான் வந்து பண்ணணும். அண்ட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து பார்க்கணும் ஓகேவா. ஏன் வந்து இந்த பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா லங்ஸ் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகணும். ஏன்னா லங்கோட ஃபங்க்ஷன் வந்து ஒழுங்காக இருக்கணும். ஏன்னா இதுக்கடுத்து உள்ள காம்ப்ளிகேஷன் வந்து ரெஸ்பிரேட்டரி மசில் பேரலிசிஸ் தான். ஸோ தட் நமக்கு வந்து பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்ஜரி
சர்ஜரி வந்து பிளான் வந்து பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதுக்கு அடுத்து நமக்கு தேர்டில் உள்ள டைப் என்ன அப்படின்னா மயாஸ்தீனியா கிரைசிஸ். ஓகேவா? இந்த மயாஸ்தீனியா கிரைசிஸில் வந்து நமக்கு ரெஸ்பிரேட்டரி மசிலும் சேர்ந்து வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ தட் அங்கே வந்து நம்ம எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஐவி இம்னோக்ளோபின் வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஐவி இம்னோக்ளோபின் வந்து கொடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பிளாஸ்மா போரோசிஸில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆன்டிபாடி வந்து நமக்கு நம்மளோட பிளட் காம்பனன்ட்ஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் அதில் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி அந்த ஆன்டிபாடியை மட்டும் ரிமூவ் பண்ணி திருப்பி நம்ம பாடியில் பிளட் ஏற்றக்கூடிய எபிலிட்டி வந்து கிரியேட் வந்து பண்ணி கொடுப்போம். இதுதான் வந்து பிளாஸ்மா போரோசிஸ். ஸோ தட் உங்களுக்கு வந்து இதோட மயசினா கிரேவிஸ் பற்றி ஒரு டீட்டெயிலான ஐடியா கிடச்சிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ.